நல்லது. மீண்டுமாக இந்த நாளிலே இணைந்திருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலும் இணையதளத்தினூடாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே கர்த்தர் புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஆகவே இந்த நமஸ்கார நேரத்தை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் இந்த நேரத்தை ஆரம்பித்து நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சுவாமி. தேவன் தாமே நீர் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. கர்த்தாவே, இந்த இணைப்பிலே இணைந்து உம்முடைய நாமத்தை ஆராதித்து எந்த இடத்திலே இருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டாலும் நீர் அவர்களுக்கு செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறது போல கர்த்தர் தாமே நீர் ஒவ்வொரு மத்தியிலும் அசைவாடும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட அசைவாடுவீராக. நீர் ஒவ்வொருவரையும் தொடுங்க, இருதயத்தை தொடுங்க. கர்த்தர் நீர் அவர்களோடு கூட பேசுங்க சுவாமி. இந்த நேரத்தை முற்று முழுதுமாக உடைய கரத்திலே அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இந்த நேரத்திலும் நமஸ்கார குழு இணைந்திருக்கிறார்கள் ஆராதனை செய்வதற்காக. அவர்களோடு கூட நாங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக நடத்தி வந்த கிருபைகள்
காரியங்களும் எல்லாம் நான் தேடும் முன்பில் தந்தவரே. வெட்கத்தின் பாதைகள் அனைத்தையுமே புகழ்ச்சியாலே அலங்கரித்தீர். எனக்கு நீர் வைத்த எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் தந்து விட்டீர். எனக்கு நீர் வைத்த எல்லாமுமே ஏற்ற நேரத்தில் தந்து விட்டீர். பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்தயவை துதிப்போம் புகழுவோம். நடத்தி வந்த கிருபைதனை பாடுவோம் போற்றுவோம் பாதுகாத்த நல்தயவை துதிப்போம் புகழுவோம். நடத்தி வந்த கிருபைதனை அநாதி ஸ்நேகத்தால் இனி நேசித்தீரையா. காருண்யத்தினால் இனி இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் இனி நேசித்தீரையா. காருண்யத்தினால் இனி இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோற்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோற்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. அவருடைய அன்பை ருசித்து பார்த்து சொல்லுவீங்களா? அப்பா உங்களுடைய அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரிய. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது.
இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே ராஜாவுடைய நாமத்தை உயர்த்தி இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் இயேசுவே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ராஜனே நீர் சிறந்தவர் நீர் அற்புதங்கள் செய்கிறதே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மகிமை நம்பிக்கையானவர் எமக்குள் இருந்தார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மகிமையானது. அந்த நம்பிக்கையின் தன்மை அல்லது அந்த மகிமையின் மகத்துவம் நமக்கு புரியாத அல்லது விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கலாம். அதை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் அது மிக சந்தோஷமான ஒரு நம்பிக்கை, அது நித்தியத்திற்குரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. அதிலே சந்தோஷம், ராஜ்யம் என்று பல காரியங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ள ஒரு மகத்தான மகிமை நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மகிமை நம்பிக்கை என்ன, அப்படி இல்லாவிட்டால் யார் இந்த மகிமை நம்பிக்கை என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் வாசிப்போம் கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். இங்கு சொல்லப்படுகிறது கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்படியா இருந்தால் கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் வாழ்கின்றார், கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் இருக்கின்றார் என்பதுதான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகின்ற இந்த மகிமையின் ரகசியமாக அல்லது இந்த நம்பிக்கையின் ரகசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் அவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்துவை எங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த நேரத்திலே அவர் எங்களுக்குள் வருகின்றார். இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் வருவாராய் இருந்தால் நாங்கள் முற்றிலும் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும், எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். அந்த வாழ்க்கை இயேசுவை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை ஜனங்களை கர்த்தரிடமாக இழுத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, எங்களுடைய வாழ்க்கை முழுமையான மாற்றம் இருக்க வேண்டும். அதே போல வெளிப்பிரகாரமான மாற்றம் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையில உள்ளான ஒரு மாற்றம் வர வேண்டும். நாங்கள் நடமாடும் நிருபங்களாக இருக்க வேண்டும். எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். எங்கள் வாழ்வை கண்டு கிறிஸ்துவை ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக எங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருக்கின்றார். கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்குள் வந்து எங்களுக்குள் வாசம் செய்கின்றார். அவர் எங்களுக்குள் ஜீவனை தருகிற ஒருவராக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த மகிமையின் நம்பிக்கையானவர் எங்களுக்குள் இருப்பாரா இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்கள் வாழ்க்கை எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். வேதத்திலே நாங்கள் பார்ப்போமாய் இருந்தால் வேதம் தெளிவாய் பேசுகின்றது. கிறிஸ்து ஒருவனுடைய வாழ்க்கையில இருந்தால் அந்த வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை அல்ல, அது ஒளி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இருளில் இருக்கிற மக்களை அது வெளிச்சத்துக்கு இழுத்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. ஆகவே
மகிமையின் நம்பிக்கையானவர் எமக்குள் இருப்பாராயிருந்தால் நாங்கள் முதலாவது பார்ப்போம் நாங்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் வாசிக்க கேட்போம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதென்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இந்த இடத்துல நாங்கள் தெளிவாய் பார்க்கிறோம், மகிமையின் நம்பிக்கையானவர் எங்களுக்குள் இருப்பாரா இருந்தால் நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வாசிக்க கேட்ட பகுதியிலே நாங்கள் பார்த்தோம், தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாயிருக்கின்றான். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் குமாரனை எங்களுக்குள் தரித்தவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் குமாரனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இணைத்து கொண்டவர்களாய் இருக்கின்றோம். அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது குமாரனில் இருக்கிற அந்த ஜீவன் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கின்றது. ஜீவன் இல்லாதவன் செத்தவனாயிருக்கின்றான், மரித்தவனாயிருக்கின்றான். ஆனால் நாங்கள் குமாரனை பற்றும் விசுவாசத்தை கொண்ட ஜனங்களாக, நாங்கள் குமாரனை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கிறவராக, நாங்கள் குமாரனை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே மகிமையின் நம்பிக்கையானவர் எமக்குள் இருப்பாரா இருந்தால் முதலாவது நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஜீவன் பிதா எங்களுக்கு தந்தார். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்குள் இருப்பாரா இருந்தால் நாங்கள் ஜீவன் உள்ள ஜனங்களாக இருக்கின்றோம். சில நேரம் நாங்கள் பார்ப்போம், சில ஜனங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பார்கள், எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் இருப்பார்கள், அவருடைய வாழ்க்கையில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவருடைய வாழ்க்கையில் இந்த ஜீவன் இருக்கிறது. அதாவது கிறிஸ்து என்ற ஜீவன் அவருடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறது. ஆகவே மகிமையின் நம்பிக்கையானவரை நாங்கள் எங்களுக்குள் வைத்திருப்போமாயிருந்தால் நாங்கள் ஜீவனுள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் யோவான் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி யோவான் எழுதும் பொழுது சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவனை அவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார். அந்த ஒளி உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. இன்றைய நாளிலே உலகத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போமா இருந்தால், எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை எடுத்து பார்ப்போமா இருந்தால், அநேகருடைய வாழ்க்கையில இருள் பிடித்து கொண்டிருக்கின்றது. ஒளி அவருடைய வாழ்க்கையில இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒளியை தருவதற்கு வந்தவர், இருளை அகற்ற வந்தவர். அந்த இயேசுவை எங்களுக்குள் நாங்கள் பெற்றிருப்போமாயிருந்தால் நாங்களும் வெளிச்சத்தை கொடுக்கிற ஜனங்களாக, மக்களுக்கு ஜீவனை கொடுக்கிற ஜனங்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு இன்னும் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகின்றது. 40ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் அங்க சொல்லப்படுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவ வார்த்தைகள் அங்க இருக்கிறது. அதோடு சேர்த்து அங்க சொல்லுகிறார், ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்திலே வர உங்களுக்கு மனதில்லை, ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்திலே வர உங்களுக்கு மனதில்லை என்று அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஜீவனுள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுக்குள் நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் அநேகர் இன்றைய நாளிலே அங்க சொல்லுகிறார், என்னிடத்திலே வர உங்களுக்கு மனதில்லை, ஜீவன் உண்டாகும்படி நீங்கள் என்னிடத்திலே வரலாம், ஆனால் உங்களுக்கு வர மனதில்லை என்று அந்த இடத்திலே வார்த்தை சொல்லுகின்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில இயேசு இல்லாவிட்டால் எங்கள் வாழ்க்கை வெறுமையானதாய் போய்விடும். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை வெறுமையானதாய் போய்விடும். ஆகவே இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கின்றார். ஆகவே நீங்கள் அதற்கு இடம் கொடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கின்றது. பெற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில ஜனங்கள் காணும் விதமாக நீங்கள் செயல்படுவது அவசியமாயிருக்கின்றது. ஏனால் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள், உங்களுக்குள் அந்த ஜீவன் இருக்கின்றது. நீங்கள் சோர்ந்து போனவர்களாய், எதிர்பார்ப்பு இல்லாதவர்களாய், எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாதவர்களாய் நீங்கள் ஜீவிக்க முடியாத காரணம், உங்களுக்குள் அந்த மகிமை நம்பிக்கையானவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும். உங்களை காணும் பொழுது ஜனங்கள் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஜீவனை கண்டு கொள்ள வேண்டும். அதற்காக பிரயாசப்படுங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், எங்களுக்குள் மகிமை நம்பிக்கையானவர் இருப்பாரா இருந்தால் எங்கள் வாழ்க்கையிலே அடுத்து இருக்க வேண்டிய காரியம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும்
கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இந்த இடத்திலே வாசிக்க கேட்டோம், கிறிஸ்து உங்களில் இருந்தால், அதாவது மகிமை நம்பிக்கையானவர் உங்களிலே இருந்தால் உங்கள் சரீரம் பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. எங்களுக்குள் கிறிஸ்து இருக்கின்றார், உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கின்றார். அப்படியா இருந்தால் உங்கள் சரீரம் பாவத்துக்கு மரித்ததா இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே பாவம் ஆளுகை செய்ய முடியாது. கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ மனுஷனை, பாவ காரியங்களை, பாவ செயல்களை நாங்கள் சிலுவையிலே அறைந்து விட்டவர்களாக இருக்கின்றோம். அதை அப்படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு நாங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே பாவம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே ஆளுகை செய்ய முடியாது. நாங்கள் வேதத்தை பார்ப்போமாயிருந்தால் பாவம் என்று அநேக காரியங்கள் குறிப்பிடப்படுகின்றது. நாங்கள் விசேஷமாக ஒரு சில காரியங்களை பார்ப்போமாயிருந்தால் அங்கு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். தேவன் எங்களுக்கு ஒரு சில காரியங்களை கட்டளையிட்டிருக்கின்றார். தேவனுடைய வார்த்தையின்படி, பிரமாணங்களின்படி, ஒழுக்க ரீதியாக நாங்கள் வாழ்வதற்கான சட்டங்களை அவர் போட்டிருக்கின்றார். அந்த காரியங்களை நாங்கள் மீறும் பொழுது நாங்கள் பாவம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதே போல சொல்லப்படுகிறது, அநீதி எல்லாமே பாவம் என்று. உங்கள் வாழ்க்கையிலே அநீதியான காரியங்கள் இருக்கின்றதா? நீதியாய் செயல்படாமல் அநீதியான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோமா? அநீதி எல்லாம் பாவம் என்று வார்த்தை சொல்லுகின்றது. அதே போல நன்மை செய்யாதிருப்பது பாவம், தீய நோக்கம் பாவம், விசுவாசத்தினாலே வராத எல்லாமே பாவம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது பல இடங்களிலே இதுதான் பாவம் என்று சொல்கிறது. இப்படியான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியாத காரணம், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இயேசுவோடு கூட நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நாங்கள் எல்லா பாவங்களையும் எங்களை விட்டு அகற்றி விட்டவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இப்பொழுது நீங்கள் புதியவர்களாக இருக்கின்றீர்கள். புதியவருடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்கள் இருக்க முடியாது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் முற்றுமாய் அகற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். சில நேரம் நாங்கள் சொல்லுவோம், சின்ன பாவம் பெரிய பாவம், இப்படி விளையாட்டுக்கு செய்த பாவம், சும்மா தானே இந்த காரியத்தை செய்தேன், நான் இப்படி நடக்கும்னு தெரியலையே எனக்குன்னு நாங்கள் பல காரியங்களை சொல்லுவோம். ஆனால் பாவம் என்பது பாவம் தான். அதற்கு நாங்கள் வரையறைக்குட்படுத்தி இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் பரவாயில்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. பாவம் செய்ய முடியாது. பாவம் எங்கள் வாழ்வை ஆளுகை செய்ய முடியாது. ஆகவே கிறிஸ்து எங்களுக்குள் இருந்தால் நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவம் எங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும். பாவம் எங்கள் வாழ்வை ஆளுகை செய்ய முடியாது. மூன்றாவதாக நாங்கள் பார்ப்போம், 1 பேதுரு 1 அதிகாரம் 15, 16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம், நான் பரிசுத்தர், தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நீங்களும் எல்லாவற்றிலும், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே மகிமை நம்பிக்கையானவர் எங்களுக்குள் இருப்பாராய் இருந்தால், இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கைக்குள் வந்திருப்பாராய் இருந்தால், எங்கள் வாழ்க்கை முற்றுமாய் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். அசுத்தமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள் வர முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் தேவனோடு தொடர்பு பட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் தேவனோடு எங்கள் வாழ்வை தொடர்ச்சியாய் கொண்டு செல்ல முடியாது. ஆகவே பரிசுத்தமாக வாழ்வதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதை வாஞ்சிக்க வேண்டும். இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், நாங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நாங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்வது மிக 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 முக்கிய காரியமாக இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அர்ப்பணியுங்கள், பரிசுத்தமான பலியாக அர்ப்பணியுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆகவே இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இன்றைய நாங்கள் உலகத்தை பாப்பமா இருந்தால் இந்த பரிசுத்தத்தை விட்டு நாங்கள் வெளியில போவதற்கு பல காரியங்கள் எங்களை சுற்றிலும் இருக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு, இப்படி நாங்கள் பல காரியங்களை பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் விட்டு விலகும்படியாக பரீட்சைகள், சோதனைகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எல்லா நேரத்திலும் நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். காரணம், மகிமை நம்பிக்கையானவர் எங்களுக்குள் இருக்கின்றார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை நம்பிக்கையானவர் எங்களுக்குள் இருப்பாராய் இருந்தால் நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரீரம் பாவத்துக்கு மரித்ததாக இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
ஆகவே நாங்கள் இப்படி மகிமை நம்பிக்கையானவரை எங்களுக்குள் நாங்கள் வைத்து நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவன் உள்ளவர்களாய் நாங்கள் உற்சாகமாய் ஊக்கமாய் நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் ஜீவித்தால் மாத்திரம் போதாது, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கின்றது. நாங்கள் வாசிப்போம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும் படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். சரி, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த இரகசியத்தின் மேன்மையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார், அதுதான் அந்த இரகசியம். அந்த இரகசியத்தின் மேன்மையை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியா இருந்தால் கிறிஸ்துவை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் வாசிக்க கேட்ட வசனத்திலே சொல்ல கேட்டோம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவிக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார்? அவர் வந்ததன் நோக்கம் என்ன? அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அநேகர் நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இன்று எங்களை சுற்றிலும் அநேகர் நிம்மதி இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், பிரச்சனைகள், போராட்டங்கள், என்ன செய்வதுன்னு தெரியாது, யாரிடத்துல போவதுன்னு தெரியாது, இந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி எங்களை சுற்றிலும் அநேகருடைய குரல்களை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் பதில் எங்களிடத்துல இருக்கிறது. நாங்கள் அந்த பதிலை பெற்றுக்கொண்டவர்கள். அந்த சுவிசேஷம் என்ற அந்த பதில் அல்லது அந்த மருந்து எங்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது குறைவாக இருக்கின்றது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் கிறிஸ்துவை அதிகமாய் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். காரணம், வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 4:4 நாங்கள் அதையும் வாசிக்க கேட்போம். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கின்றான். ஆகவே ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது, விடுதலை ஒன்று இருக்கிறது, நன்மை ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி மனிதருடைய கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளது. நற்செய்தியை கேட்க முடியாதபடி, அதை புரிந்து கொள்ள முடியாதபடி அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை, இப்படியா இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எங்களுக்கு நன்றாய் தெரியும், இந்த நாட்கள் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆயத்தமாகிற நாட்கள், அல்லது அந்த நாளை ஞாபகப்படுத்துகிற இந்த காலம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அறிவித்து கொண்டிருக்கின்ற காலமாய் இருக்கிறது இது. ஆகவே உங்களுக்கு சில நேரங்கள் நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு சந்தர்ப்பம் இல்லை, நான் என்ன செய்வது, எப்படி சொல்லுவது என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுதான் சந்தர்ப்பம். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற இந்த மகிமை நம்பிக்கையானவரை பற்றி நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல் விழுந்த கடமை. யாருக்குமே போக்கு சொல்ல இடமில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல் அவர் வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த இரகசியத்தின் மேன்மையை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது அவசியம். மகிமை நம்பிக்கையானவர் உங்களுக்குள் இருப்பாராய் இருந்தார், நீங்கள் அந்த மகிமை நம்பிக்கையானவரை பற்றி ஜனங்களோடு பகிர்ந்து கொள்வது அவசியம். காரணம், இன்று ஜனங்கள் தேவையோடு இருக்கின்றார்கள், பதில் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் பதில் உங்களிடத்தில் இருக்கின்றது. அவருடைய தேவைக்கான அந்த பதில் உங்களிடத்தில் இருக்கின்றது. நீங்கள் அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆகவே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சந்தர்ப்பத்தை தேடுவோம். இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை தேடுவோம். நிச்சயமாய் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கின்றது. நாங்கள் வாசிக்க கேட்போம். கொலோசியர் 4:3-4. கிறிஸ்துவினுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, இந்த இடத்துல நாங்கள் வாசிக்க கேட்டோம், சுவிசேஷத்தின் இரகசியத்தை குறித்து பேசும்படியாய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா இருந்தால் எங்களுக்கு இருக்கிற அடுத்த வேலை, நாங்கள் ஊழியர்களுக்காக, அப்படி இல்லாட்டா சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
ஜெபிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. காரணம், இன்றைய நாட்களை நாங்கள் எடுத்து பார்ப்போமாயிருந்தால் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், ஊழியம் செய்ய முடியாத பல தடைகள், ஊழியத்திற்கான தடைகள், சபைகளிலே பிரச்சனைகள், இப்படி பல காரியங்களின் மத்தியிலே ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலருக்கு பிரச்சனைகள், இடம் பிரச்சனை, சில நேரம் பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாத ஊழியர்கள் பற்றாக்குறை, அல்லது வெளியில் போக முடியாது, ஜனங்களை சந்திக்க முடியாது, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள். ஆகவே இந்த நாட்கள் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை தாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காரணம், சரியான விதமாக சுவிசேஷம் சென்றடைய வேண்டும். சரியான விதமாக ஊழியர்கள் ஊழியம் செய்வதற்கு அவர்களை தாங்குவது எங்களுடைய வேலையாக இருக்கின்றது. ஆகவே மகிமை நம்பிக்கையானவர் உங்களுக்குள் இருப்பாராயிருந்தால் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களுக்காக, நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். காரணம் என்ன? மகிமை நம்பிக்கை எங்களுக்குள் இருக்குமாயிருந்தால் நாங்கள் வெறுமையாய் சும்மா இருக்க முடியாது. மகிமை நம்பிக்கையானவர் எங்களுக்குள் இருப்பாராயிருந்தால் நாங்கள் அவருக்காக வாழ வேண்டும், நாங்கள் அவரை அறிவிக்க வேண்டும். நாங்கள் குடும்பமாக நாங்கள் மாறும் பொழுது, நாங்கள் குடும்பமாக கிறிஸ்துவை அறிவிக்க முயற்சி செய்யும் பொழுது எங்களுடைய சமுதாயம் மாற்றமடைகின்றது. சமுதாயம் மாற்றமடையும் பொழுது நாங்கள் பலருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை நம்பிக்கையானவர் உங்களுக்குள் இருப்பாராயிருந்தால் உங்கள் குடும்பம் மற்றவருடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக உங்கள் குடும்பத்தை நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள். ஜெபியுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையானவர் இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். மகிமை நம்பிக்கையானவர் எனக்குள் இருந்தால், மகிமை நம்பிக்கையானவர் எங்களுக்குள் இருக்கின்றார். காரணம், நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து அவருடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருக்கின்றோம். மகிமை நம்பிக்கையானவர் உங்களுக்குள் இருக்கின்றார், எனக்குள் இருக்கின்றார். அப்படியாயிருந்தால் நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து, அவரை ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே காண வேண்டும். உங்களை காணும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் காண வேண்டும். அதே போல உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்ய முடியாது, உங்கள் வாழ்க்கையிலே பாவம் ஆளுகை செய்ய முடியாது. காரணம், நீங்கள் உங்கள் பாவத்தை சிலுவையிலே அறைந்து விட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். அதே போல உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆக இந்த 3 காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது இந்த ரகசியத்தின் மேன்மையை உங்களால் இலகுவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் இலகுவாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். இது நத்தார் நாட்களாக இருக்கிறது. நாங்கள் எதிர்பாராத சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெளியிலே அதிகமாய் செல்ல முடியாது, அதிகமாய் ஜனங்களை சந்திக்க முடியாது, அதிகமான நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்ய முடியாது. ஆனால் எங்களால் செய்யக்கூடியது கிறிஸ்துவை அறிவிக்கலாம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நாங்கள் ஜெபிக்கலாம். கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். உங்களுக்குள் இருக்கிற, எனக்குள் இருக்கிற மகிமை நம்பிக்கையானவர் ஜனங்கள் காணும் விதமாக எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையில இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பில்லாத ஜனங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில இருந்து அந்த மகிமை நம்பிக்கையானவர் மூலமாக ஆசீர்வாதம் செல்ல வேண்டும். ஆகவே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். இந்த நாட்கள் எப்படியானதா இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார். உங்களை அவர் காண்கின்றார், உங்கள் தீர்மானத்தை காண்கின்றார். உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்ததை ஒருபொழுதும் யாராலும் மாற்ற முடியாது. ஆகவே நீங்கள் இடம் கொடுப்பீர்களாயிருந்தால் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வாஞ்சியோடு காத்திருக்கின்றார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். மகிமையின் நம்பிக்கையானவர் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் வெறுமையாக இருக்க முடியாது. உங்களுக்குள் இருக்கிற அந்த மகிமையின் நம்பிக்கையானவரை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தாவே, இந்த நேரத்துக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காய் இடத்துல வருகிறேன் சுவாமி. கர்த்தாவே, மகிமை நம்பிக்கையானவராக நீர் எங்களுக்குள் இருக்கிறபடியினால் நன்றி சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே பாவம் ஆளுகை செய்ய முடியாது சுவாமி. நாங்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தகப்பனே. கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டிருக்கிறபடியினால் மக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, விசேஷமாய் கர்த்தாவே, நாங்கள் உம்மை மற்றவர்களுக்கு அறிவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சுவாமி, தங்களை சுற்றிலும் இருக்கிற மக்களோடு உம்மை
பற்றி பேச, உம்முடைய வல்லமையை பகிர்ந்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். அதே போல கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாட்களிலே ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன். தேவைகள் இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, விசேஷமாய் மகிமை நம்பிக்கையானவரே, நீர் எங்களுக்குள் இருந்து நீர் எங்களை வழி நடத்தி இன்னும் அநேகருக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதா எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையான கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமென். நாங்கள் கிறிஸ்துவ நட்புக்கூடாக அன்பு, மரியாதை, விசுவாசம், ஒருவருக்கொருவர் நாங்கள் நட்பாக எப்படி இணைந்திருப்பது என்பதை குறித்து நாங்கள் வேதத்திலே கற்றுக்கொண்டோம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே நாங்களும் தீர்மானம் எடுப்போம். தேவனோடு கூட நாங்கள் முதலாவது நண்பத்துவத்தை கட்டியெழுப்பிக் கொண்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் நட்புள்ளவர்களாக கிறிஸ்துவ நட்புக்குள்ளாக நாங்கள் வளருவோம் என்று. ஆகவே அடுத்த வாரத்திலும் இந்த பிரசங்க தொடரின் 2வது பகுதிக்குள் நாங்கள் கடந்து செல்ல போகிறபடியால் அனைவரும் இதிலே எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.